நான் சொன்னேன்ல, நான் வந்துட்டு அந்த ஸ்டிக் இன்சர்ட் பண்ண வந்து மறந்துட்டேன் கேக்ஸிகல்ஸ்க்கு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, லைட்டா இப்ப பாருங்களேன், நைஃப் வச்சு ஒரே ஒரு சின்ன இதுதான் வந்துட்டு பண்ணுவேனே. பண்ணிட்டாவே ஈஸியா தான் இருக்கும். ஏன்னா, அந்த சாக்லேட் பிரேக் ஆகுற மட்டும் தான் வந்து கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் உள்ள வந்து கேக் தானே இருக்கு. ஸோ வந்து ஈஸியாவே வந்து போயிரும். நீங்க இந்த மாதிரி கூட வந்து லாஸ்ட்டாவே வந்துட்டு அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக் வந்து உள்ள வந்து சொருகிக்கலாம். தென் வந்து இது கூட வந்து 4 கப் கேக்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க. அப்புறம் 4 டோனட்ஸும் வந்து கேட்டிருந்தாங்க. 2மே வந்து ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டா வந்து மெயினானது என்னன்னா, கேக்க பொறுத்த வரைக்குமே வந்துட்டு, நம்ம வந்து அத வந்து எந்த அளவுக்கு வந்து நீட்டா பண்றோமோ, அந்த அளவுக்கு வந்து அட்ராக்டிவா இருக்கும். ஸோ வந்துட்டு அந்த பிரசன்டேஷன் வந்து ரொம்பவே முக்கியம். அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பா வந்து பார்த்துக்கோங்க. தென் கஸ்டமருக்கு ஏத்த மாதிரியே வந்து கேக்ஸிகல்ஸ், பாப்சிகல்ஸ், டோனட், கப் கேக் இது எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டேன். லாஸ்ட்டா வந்து மெயின் கேக் மட்டும் தான் வந்து டிசைன் பண்ண வேண்டியது இருந்துச்சு. நான் இந்த மாரி சாக்லேட் மோல்டு வந்து யூஸ் பண்ணி நேம் வந்துட்டு ரெடி பண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபாண்டன்ட் வந்து பிளேஸ் பண்ணிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃபாண்டன்ட் ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு. இந்த லேடர் அதெல்லாம் வந்து கஸ்டமர் அந்த வென்யூ செட்டப் தான் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ வென்யூல போய் வந்து பிளேஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். இது கூட வந்து ஒரு 2 கேக் வந்து இருந்துச்சு. அதையும் ரெடி பண்ணி அதையும் டெலிவரி குடுத்துட்டு, நேரா வந்துட்டு அதிராம்பட்டினம் வந்து கிளம்பியாச்சு. அதிராம்பட்டினம் போறப்பலாம் வந்து நல்லா தான் இருந்துச்சு. ரிட்டர்ன் வரப்போ சுத்தமா கரண்ட்டே இல்ல. நான் அது ஒரு தனி ஷார்ட்ஸ்ல வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணா வந்து அந்த ஷார்ட்ஸ் வேணா செக் பண்ணி பாருங்க. கஸ்டமர் பிளேஸ்ல போய் எல்லாமே வந்து நீட்டா அரேஞ்ச் பண்ணி குடுத்துட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ புடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.